பிள்ளைகள் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோமா, மிச்சாக்களும் ஜாயின் பண்ணட்டும். பேரண்ட்ஸ் யாரும் இருந்தா பக்கத்துல இருக்க சொல்லுங்க பிள்ளைகளா. ரைட். ஓகே, குட் ஈவினிங் பிள்ளைகள். மிச்சாக்களை காணையில. 1 minute பிள்ளைகளா. ஓகே பிள்ளைகள், மற்ற சப்ஜெக்டுகள்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுவும் நடக்கிறதோ இல்லையா? என்ன என்னோட மிஸ்? பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுவும் நடக்கிறதா மற்ற பாடங்களுக்கு? நடக்கிறதா? நோ. இல்லையா? ஜாயின் பண்ண ஆட்கள் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, மற்றாக்களை காணமேடாப்பா. ம் 18 பேருக்கிட்ட இருக்கிறாங்கப்பா. இங்க மெட்டாக்களை காணமே. ரைட், ஓகே. ரக்மா, விஷாலினி. விஷாலினி வீடியோ ஆன் பண்ணிடலுமா விஷாலினி? விஷாலினி. No, miss. Sorry, miss. Can't, miss. Why you can't on your video? Is there any problem with the It's a camera? camera is broken, teacher. No, right, okay. Right, I think then it's here. இன்னும் 11 பேர் இருக்க வேணுமே.
ரைட், ஓகே. ஓகே, இருக்கிறாங்களோட ஸ்டார்ட் பண்ணோம். குட் ஈவினிங் பேரண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிறாங்களா பேரண்ட்ஸ்? பிள்ளைகள் இருக்காங்களா? அருணி? எஸ், ரைட், ஓகே. ஓகே. நான் இப்ப பேரண்ட்ஸோட தான் பேச விரும்புறேன். வேண்டாம், நான் ஆங்கில பாடத்தை குறித்து ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லலாம். பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ், மிஸ்ஸுடைய டீச்சிங் எப்படி போகுது? நான் கனகாலம் திருப்பி ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கல. ஸோ வாட் யூ திங்க் பேரண்ட்ஸ்? மிஸ்ஸோட கிளாஸை பத்தி ஃபீட்பேக்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். அஹ், எப்படி பிள்ளைகள் படிக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க? எங்க அங்க குரூப்ல இப்போதைக்கு 20 பேர், அதுல என்னையும் சாரையும் தவிர்த்தா 18 பிள்ளைகள் இருக்கவன். ஆனா கிளாஸ்ல வந்து தொடர்ச்சியா பங்கு கொள்ற பிள்ளைகள் இன்னைக்கு தொடர்ச்சியா பங்கு கொள்றார்கள் தான் அதுலயும் இருக்கிறீங்க. இன்றைக்கும் ஜாயின் பண்ணிருக்கீங்க, மட்டாக்களை காணையில. அப்ப என்ன செய்யறேன்னு முடிவெடுக்கிறது தான் இன்னைக்கு நான் ஆஹ் மற்ற பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒரு வெப்பமான யோசிச்சேன். ஸோ பேரண்ட்ஸ் நீங்க ஃபீட்பேக்ஸ் இருந்தா சொல்லலாம். மிஷேல், அம்மா அப்பா யாரும் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ பத்தி, மிஷேல பத்தி. இங்கிலீஷ் கிளாஸ் என்ன செய்யறா? இப்ப மற்ற கிளாஸுகள் நடக்குதா? என்ன மாதிரி? ஏன்னா மற்ற கிளாஸுகள் ஒழுங்கின்மையினாலேயும் என்னுடைய கிளாஸ் நிறைய பிள்ளைகள் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்ப எப்படி போகுது பிள்ளைகள் கிளாஸுகள்? மிஷேல் எப்படி போகுது இப்போ கிளாஸ்? சயின்ஸ் கிளாஸ், அக்ஷயன் சயின்ஸ் கிளாஸ், மெட்ஸுகள் என்ன மாதிரி இப்போ? அக்ஷயன், மிஷேல் மிஸ் யாராச்சும்? நான் சண்டே மாடத்துக்கு மட்டும்தான் பாடணும் மிஸ். சயின்ஸ் மேக்ஸிமம் இப்போ நடக்கிறேன். சயின்ஸ் மெட்ஸும் நடக்கிறே இல்லையா? ஓ மிஸ், போன வருஷத்தோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ரைட், ரைட். மிஷேலோட பாடங்கள் என்ன மாதிரி? போகுது மிஸ். சயின்ஸ் போகுது, மேக்ஸ் போகுது. கொஞ்ச காலமா மேக்ஸ் நடக்கிறது இல்ல. அதனால நடக்கு நடக்கிறே இல்லையா? சயின்ஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது இல்ல. இங்கிலீஷ் மீடியமா மிஷேல் சயின்ஸ்? நீங்க தமிழ் மீடியம். தமிழ் மீடியமா? யாருனி? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டு விளங்கல. யாருனி கதைக்கிறது விளங்கல. நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி லீவு விட்டது மீன்ஸ் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளா இப்ப கிளாஸ் குறைவு நடக்கிறது. நடக்கிறது குறைவா? அதனாலதான் பிள்ளைகள் மிஸ்ஸிட கிளாஸும் மிஸ் பண்ணினோம் போல. என்ன பேரண்ட்ஸ் எனக்கு எதுவும் ஃபீட்பேக் சொன்னா நல்ல. மெயின் பிள்ளைகள் கிளாஸுக்கு ஜாயின் பண்றது இல்ல, ஏன் எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கிறாங்க இல்ல. இமானி என்ற பேரு யாரு பிள்ளைகள்? இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, இவ்வளவு நாளும் காணல. இமானி, இமானி என்ற பேர்ல யார் இருக்கிறீங்க? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். இமானி என்ற பேர்ல யார் பிள்ளைகள் இருக்கிறீங்க? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு தான் புதுசா நீங்க. ம், புதுசா? அது என்னது? யாருமே கதைக்காம இருந்தா மிஸ் என்ன யோசிப்பேன்? ரைட். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். எஸ் விஷாலினி. டீச்சர், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் இங்கிலீஷ் பேப்பர் மார்க் ஷீட் எல்லாம் ஸ்கூல்ல கொடுத்து முடிச்சோன்னே மார்க்ஸ் எல்லாம் கேட்பீங்களா டீச்சர்? எஸ், கேப்பேன். ஓகே டீச்சர். தந்துட்டாங்களா? உங்களை தந்துட்டாங்களா?
இன்னும் இல்ல டீச்சர், தந்தோடனே மார்க்ஸ் சொல்றேன் டீச்சர். ரைட், ஓகே ஓகே. அம்னா அம்மா இருக்காங்களா? அம்னா என்னென்ன Yes, பாடத்துக்கு miss. இங்க ஐவிங்ல என்னென்ன பாடத்துக்கு ஜாயின் பண்றீங்க அம்னா? English மட்டும் தான் miss. இங்கிலீஷ் மட்டும்தானா? Yes, miss. மற்ற பாடங்கள் வெளியே படிக்கிறீங்களா? Yes, miss. ரைட். ரக்மா, நீங்க என்னென்ன பாடம் எடுக்கிறீங்க? இங்கிலீஷும் ஐசிடியும் இங்கிலீஷும் ஐசிடி. மற்ற பாடம் ஒன்றும் எடுக்கிறது இல்லையா? ஆரத்தி, இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும்தான். நீங்க ஏன் ஐசிடி ஜாயின் பண்றது இல்ல? திரும்ப தமிழ் விளங்க இல்லையம்மா, நீங்க பேசுறது விளங்க இல்லை மிஸ்ஸுக்கு. இங்கிலீஷ் மீடியம் விளங்குது இல்லை, தமிழ் மீடியம் மாறி எனக்கு கேக்குதுல, அந்த மைக்கோட இத வந்து கிட்ட பிடிச்சுக்கொள்ளுங்க. தமிழ் மீடியம் மாறி தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் ஒண்டாத்தான் எடுக்கிறேன் நம்ம. மிஸ் விளங்கப்படுத்துற விளங்குது இல்லையா? இல்ல மிஸ், ஒரு கிளாஸ் தான் வந்தேன் நான். இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் எடுத்தேன். விளங்க இல்லையம்மா, கிளியர் இல்லாம இருக்கு. நீங்க ஹெட்போனை கலட்டிட்டு பேசுங்க பாபு. ஹெட்போனை கலட்டிட்டு பேசுங்க. எடுத்துட்டு பேசுங்க. ஹெட்போனை கனெக்ட் பண்ணிருந்து எடுத்துட்டு பேசுங்க பாபு. ஹெட்போன் இல்லாம கதைக்கலாதா? நீங்க பேசுறது விளங்குது இல்ல மிஸ்ஸுக்கு. நீங்க கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணினீங்க தானே தமிழ் கிளாஸ்ல? ஆரத்தி, கொஞ்ச நாள் மிஸ்ஸிட்ட தமிழ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க. தமிழும் இங்கிலீஷும் ஒரே மாதிரி தானமா கொண்டு போறேன். நோட்ஸ் வந்து உங்களுக்கு புக்ல பார்த்து சொல்லுவேன். எந்த நோட்ஸ், இங்கிலீஷ் நோட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு அது கஷ்டமா? தெரியாது தமிழ் மீடியம் ரெண்டுமே நான் தானமா எடுக்கிறேன். இந்த சார் தான் சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் மீடியத்தையும் தமிழ் மீடியத்தையும் ஒன்றா எடுக்க சொல்லி. அப்ப இங்கிலீஷ்ல தான் நோட்ஸுகள் கொடுப்பேன், நான் தமிழ்ல விளங்கப்படுத்துவேன். சோ அதே இங்கிலீஷ் இதைத்தான் தமிழுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். நான் யாரும் நீ இருக்கிறவா, யாரும் நீ போன கிளாஸ் இருக்கு இல்ல? அறிவித்னா மிஸ், கோயில் திருவிழான்ட்டு. ரெண்டு கிளாஸும் மிஸ் பண்ணிட்டீங்க போல, அப்படியா? எஸ் மிஸ். ரைட். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆரத்தி அடுத்த கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணலாமா? இல்லாட்டி நீங்க எதுவும் பிரச்சனைன்னா மிஸ்ஸுக்கு சொல்ல வேணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லாம இருந்தா மிஸ்ஸுக்கு தெரியாது என்ன? ரைட். ஷாலினி, என்ன பாடத்துக்கு ஜாயின் பண்ற நீங்க? டீச்சர், நான் தமிழும் மேத்ஸும் சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் இருக்கேன் டீச்சர். மற்ற பாடங்கள் நடக்குதா உங்களுக்கு? நடக்குது டீச்சர், மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் நடக்குது இல்ல. மேத்ஸ் மட்டும் நடக்கல, தமிழ் எப்படி போகுது? தமிழ் படிச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க டீச்சர். ரைட். கண்டினியூஸா போகுதா? ஓகே சார். இந்த என்னென்ன பாடத்துக்கு அப்ப ஜாயின் பண்ற நீங்க ஜூம் கிளாஸ்? மிஸ் இங்கிலீஷ் மட்டும்தான். இங்கிலீஷ் மட்டும்தானா? ரைட் ரைட். அப்ப நான் இந்த இதுல ஜாயின் பண்ணாத ஆக்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன்னா இல்ல, சும்மா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. பாருங்க, நீங்க தொடர்ந்து ஜாயின் பண்ணுற இவ்வளவு பேருமே போதும், மிஸ்ஸுக்கு பிரச்சனையே இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, என்ன நடக்குது என்ன பிரச்சனை மிஸ்ஸுக்கு தெரியாது. ஸோ அப்ப மிஸ் ஒன்றும் செய்யல. அது என்ன, பிள்ளைகள் குறைஞ்சு கொண்டு போறாங்கண்டா சார்லையும் ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒன்றும் சொல்லவும் தெரியல. சார் வந்து கோஆர்டினேட் பண்றதும் கொஞ்சம் எடுத்துக்கொள்றாரும் இல்ல, என்ன செய்யறது தெரியல. பாப்போமா. ரைட், ஓகே. பேரண்ட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லலாம். அக்ஷய், நம்ம இருந்தா சொல்லுங்க, ஏதாவது என்ன நடக்குது அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்.
மிஸ் சார் ஒன்றும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்றும் பாஸ் பண்றீங்களா மிஸ்? ஆனா அக்ஷயனுக்கு கட்டாயம் நீங்க வேணும்ன்றதால தான் நாங்க 2 பாடத்துக்கு விட்டுருக்கிறோம். மற்றது மேத்ஸும் சயின்ஸும் எதிர்பார்த்து நாங்க நடக்கணும்னு சொல்லி நான் நடக்கல. ஆனா நான் சயின்ஸ் டீச்சர்ன்றதால என்னால கவர் பண்ணேலும் அதால வீட்டிலேருந்து படிக்கிறேன். நான் ஐசிடியும் இங்கிலீஷுக்கு நாங்கள் வீட்டுல அதை பற்றியே யோசிக்கிறேன்ல. என்ன எங்களுக்கு முழு நம்பிக்கை உங்களை இருக்கு. அதே மாதிரி மார்க்ஸும் எடுத்துக்கொண்டு வரன்றதால ஸ்மூத்தா போகுது. அப்ப எனக்கு ஒர்க் லோட் குறையிறதும் உங்களோட ஹெல்ப் தான் மிஸ். இப்ப நான் அந்த விதத்துல நான் இப்ப தேங்க்ஃபுல்லா தான் இருக்க வேணும். இப்ப நீங்க தொடர்ந்து கிளாஸ் எடுக்கணும்ன்றதான் என் எதிர்பார்ப்பு. அப்படி ஏதாவது சந்தர்ப்பத்துல எடுக்கலாம் போனா கூட நீங்கள் வேற கிளாஸ் செய்வீங்க தானே, அந்த கிளாஸ்ல தானே இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஜாயின் பண்ற கூட சந்தர்ப்பம் தர வேணும் தான் நான் கேட்டுக்கொள்வேன். ஓகே ஓகே. எனக்கு என்ன செய்யறதுண்டா, பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிகள் இருந்ததை விட இப்ப குறைஞ்சு கொண்டு போயினோம்னா சார் கொஞ்சம் அதை தேடி எடுக்கிறதுக்கு அவரும் டைம் ஒதுக்குறாரு இல்ல, பிள்ளைகளோட பேரண்ட்ஸோட கண்டக்ட்ல இல்லாம இருக்கிறார். அதனால அநியாயம் பிள்ளைகள் மிஸ் ஆகுறாங்க. அதான் எனக்கும் கவலை. எனக்கும் எவ்வளவு எங்களுக்கும் விளங்குதுதான் மிஸ். ஆனா சார் ஏன் அது இதுன்றாரு இல்லையன்றதான் தெரியல. அதான் அந்த பாதி வழியில விட்ட மாதிரி இருக்கு பிள்ளைகள். இப்ப பாதி வழியில அரைவாசி பிள்ளைகள் போயிட்டாங்க. அது அவங்கள இருக்க வேணும். இப்ப நான் நினைக்கிறபடி எந்த கிளாஸ்ல தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது போல. மற்றபடி மற்ற கிளாஸுகள பிள்ளைகள் வராங்க போறாங்க எப்படி இருக்கிறாங்கன்றது தெரியுது இல்ல. பேரண்ட்ஸோடையும் அது மாதிரி நான் நினைக்கிறேன் ஐசிடிக்கும் இங்கிலீஷுக்கும் தான் பிள்ளைகள் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற பாடங்களுக்கு அவ்வளவு இருப்பினமோ தெரியல. நாங்க மற்ற படத்தை போற இல்லதான். ஆனா பெரும்பாலான பேரண்ட்ஸ் குரூப் இந்த மெசேஜ்ல பார்த்தா இன்றைக்கு நடைபெறாத மாதிரி தான் பாடங்கள் போய்கொண்டு இருக்குது. அப்ப அங்க பிள்ளைகள் இதை விட குறைவா இருப்பினம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் தான் எனக்கும் என்ன செய்யறேன்னு தெரியல. இப்போ சும்மா 2-3 பிள்ளைகளையும் அவங்களோட பேமெண்ட் அவரும் யோசிப்பார். இப்ப என்ன செய்யறேன்னு எனக்கும் பேமெண்ட குறிச்சும் யோசனையா இருக்குது. சார் என்ன செய்யறாரோ தெரியல. பிள்ளைகள் டைம் ஒதுக்கி இப்ப ஆன்லைன்ல செய்யறது சரியான கஷ்டம். டைம் ஒதுக்கி ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாம் நிறைய டைம். இப்போ 1 hour கிளாஸ்ன்னு சொன்னா 2 hours மேல அதுக்கான ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டி இருக்கும். அப்ப ஓரளவுக்கு பிள்ளைகள் கூட இருந்தா தான் பேமெண்ட்டும் ஓரளவுக்கு வரும். அப்ப அதையும் யோசிக்க வேணும். அதான் சார் கொஞ்சம் என்ன சொல்றது விட்டுட்டாரு. ஆரம்பத்துல இருந்த அந்த ஃபயர் இல்லாம போயிட்டுது ஆளுக்கும். எனக்கும் கஷ்டமா இருக்கு. பாப்போம் நான் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன செய்யறேன்னு நானே யோசிச்சு கொண்டுதான். போன வருஷமே நான் சார்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு கஷ்டம். பட் எனக்கு நானும் குடுக்கறதுக்கு இப்ப நான் எஃபர்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எனக்கு கிடைச்சா எனக்கு ஓகே, நோ வரிஸ். அப்ப அது பிள்ளைகளுக்கு போய் சேர்றதுனால இப்ப நான் ஒரு 2 பிள்ளைகளுக்கு எடுக்கிறேன்டா, நான் அதுக்கு எஃபோர்ட் பண்றத நான் பிள்ளைகிட்ட இருந்து எடுக்கிறதும் எனக்கும் நல்லா. அப்ப இப்போ எனக்கு அவ்வளவு தேவையான. இப்ப நீங்க கொழும்புல நீங்க விசாரிச்சீங்கன்னு சொன்னா 1 hourக்கு 2500 ஜூம் கிளாஸ் 2500 1 hourக்கு எடுக்கிறாங்க. அந்த அளவு எனக்கு தேவையில்லை. பிள்ளைகள் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு 400 ரூபா பண்றீங்க போதும். ஆனா ஒரு 10 பிள்ளைகள் இருந்தா ஒரு சந்தோஷமா இருக்கு. 10 பிள்ளைகள் கிளாஸ்ல இருக்கிற பேமெண்டே நமக்கு தேவையில்லை. பிள்ளைகளை பாக்குறதே ஒரு சந்தோஷம். இது நான் கிளாஸ் 1 பண்ணினா 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கேன்ல, 20 பிள்ளைகள் இருக்க இடத்துல 4 பிள்ளைகள் இருக்கேன்டா, வாட் இஸ் என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் இன் த பேக்ரவுண்ட். சாருக்கு அவ்வளவோ நான் சொல்லிட்டேன். சாரும் அதுல அக்கறை காட்டுறதா தெரியல. பாப்பம் பிள்ளைல அடுத்த வருஷத்துல இருந்து ஏதாச்சும் மிஸ் யோசிப்பேன். முடிஞ்சா நீங்க என்னோட ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டிக்கு மிஸ் விலகுற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவருக்கும் கஷ்டம் கொடுத்தோன்னு இருக்க கூடாது. பட் அது நான் இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே இருக்கிறது இல்ல. நான் பகல்ல எல்லாம் எடுத்து பாப்பேன். ரைட், இன்னைக்கு என்ன படிப்பிக்கலாம், ரைட் இன்னைக்கு இதை படிப்பிக்கலாம், இல்லாட்டிக்கு இதை படிப்பிக்கலாம்னு நானும் யோசிச்சு நானும் ஐடியாஸ் எடுத்து தான் இருக்கிறேன். இப்போ மற்ற டீச்சர்ஸ் அப்படியும் கவர் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்களோ தெரியல. இப்ப
ஏன்னா குரூப் ஆஃபா தான் எடுத்தார் சார் பாடங்கள். இப்ப இங்கிலீஷ் அது ஆமா. இதுன்னு சொல்லி எடுக்கல. அப்ப மற்ற கிளாஸையும் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் பாப்பினம் அடுத்த கிளாஸ் போய்க்கல தான் இன்னொரு கிளாஸுக்கு விஷயம் டப்பா போன முறை கதைச்சது உண்மைக்கும் நல்லது. அந்த நேரம் சார் இருந்திருக்கணும். அவரை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் சார் வர இல்ல. அந்த மாதிரி இருந்தா தான் பேரண்ட்ஸுக்கும் ஒரு என்ன சொல்றது சாட்டிஸ்பிகேஷன் ஆயிருக்கும். ரைட், ஓகே, இங்கிலீஷ் பாடத்தோட பேரலா மற்ற பாடங்களும் போகுதுண்டிக்கல அவங்க அமௌண்ட் போடுறதுக்கும் அது ஒரு ஹெல்ப்பா பண்றதுக்கும் பின்னிக்க மாட்டாங்க. So, அது எனக்கும் தெரியல எப்படி சாருக்கு விளங்கப்படுத்துறேன்னு தெரியல. பாப்போம் பிள்ளைகள் வார வருஷம் வரைக்கும் நீங்க கிரேட் 7 ரைட். பாப்போம் அடுத்த வருஷத்துல இருந்து மிஸ் ஏதாச்சும் யோசிக்க தான் நினைக்கிறேன். பாப்போம் இருக்கிறதா இல்ல நான் வெளியே போறதா இல்லாட்டி சார் வேற யாரையும் வச்சு செய்யறாரா அந்த மாதிரி யோசிச்சுக்கத்தான் இருக்கு. பாப்போம். ஏன்னா எனக்கும் இந்த டைமுகள் போடுறதுனால வேற கிளாஸுகள் எனக்கு போட முடியுது. எனக்கு பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, மிஸ் எங்களுக்கு தனியாண்டாலும் எடுங்க இந்த டைமுக்கு. எனக்கு இந்த டைம் நல்ல டைம், எனக்கு அந்த டைமும் வேற கிளாஸுக்கு மாத்தி எடுக்கவும் முடியுது இல்லையே. இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு 15 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா எனக்கு போதும். இதெல்லாம் வேணா தேவையில்லை. இப்போ தனி ஒரு ஆளுக்கு எனக்கு 2500 தாரம் மிஸ், நீங்க எடுங்க இந்த டைம் 7 மணிக்கு எடுங்க 6 மணிக்கு எடுங்கண்டா எனக்கு அநியாயமா போகுதே. எஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ நாங்களும் கொஞ்சம் கூட போய் யோசிச்சு செய்யற அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு இழக்கப்படுற மாதிரி நான் யோசிக்கிறேன். எனக்கு பிள்ளைகளையும் யோசிக்கவும் கஷ்டமா இருக்கு. பாப்போம் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எழுப்போம் என்ன செய்யறேன்னு பாப்போம். சாரோட இருக்கா ஓப்பனா கேளுங்க மிஸ். நான் ஒரு முறை நான் கதைச்சிட்டேன் மிஸ். பண்ணதே இல்ல. நான் நிறைய தரம் கதைச்சிட்டேன். நான் இந்த பிள்ளைகளோட சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லி சார் இப்படியும் இருக்கு, எனக்கு 2 கிட்ஸ் இருக்கணும், அவங்களோட தான் நான் இதுகள் ப்ரிப்பேர் பண்ணி ஓ மிஸ் எனக்கு தெரியுது மிஸ், நீங்க நல்லா ரெஃபர் பண்றீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லுறேன் சார். ஆனா மற்ற கிளாஸுகளுக்கு அதே ஒரு அந்த ஒரு வேகம் கொடுத்தாருன்னு சொன்னா யோசிக்க தேவையில்லை. ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பிள்ளைகள் இருந்து பாக்க இப்ப பார்க்க ஆசையா இருக்கு. இந்த இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு பாக்கல ஒரு எவ்வளவு போதும், 9 பேர் 8 பேர் 10 பேர் போதும். இது ஒரு கிளாஸ் பண்ணிக்கல 4 பிள்ளைகள் தான் ஒரு நாள் வருது, அடுத்த நாள் பார்த்தா 3 பிள்ளைகள் கஷ்டமா இருக்கு பார்க்க. சார்கிட்ட சொல்லிட்டேன் மிஸ், நான் எத்தனையோ தரம் சொல்லிட்டேன். இப்ப நான் 3 வருஷமா செய்து கொண்டு இருக்கிறேன். சோ நான் எத்தனையோ தரம் சொல்லிட்டேன் சார், அதுல எஃபர்ட் பண்றதா தெரியல. பாப்போம் அடுத்து என்ன செய்யறோம்னு யோசிப்போம். எனக்கு வேற கிளாஸுகளுக்கு கீழே பிள்ளைகள் தமிழ் கிளாஸ் நான் தமிழ் கொடுக்குறேன். O level கிரேட் 6க்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். கிரேட் 7 8 எல்லாம் கேக்குறாங்க இந்த டைமுக்கு. இப்ப இந்த டைமுக்கு நான் மிஸ் பண்றேன் அவங்களோட கிளாஸ மிஸ் பண்றேன் நான். அவ எனக்கு ஏதாவது ஸ்கூலும் இராது, வெளி கிளாஸ்களும் இருக்காது, வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமான்னு கணக்கு எதிர்பார்ப்பினா. இப்ப கூட பேமெண்ட்டுக்கு கூட கேக்குறாங்க, தனி ரெண்டாலும் மிஸ் படிப்பீங்க. இப்ப நான் இப்ப 2 பேருக்கு தனியா தான் படிப்பிக்கிறேன். கிரேட் 6 ஒரு ஆள் தனிய, அது இப்ப எங்க நேட்ட இங்கிலீஷ்ல சேர்ந்த ஒரு ஆள் தமிழ் தனிய படிக்கிறார் அவர். அடுத்தது ஒரு O level பிள்ளை ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிறேன். சோ அவங்களோட அமௌண்ட் எனக்கு ஒரு 10 பிள்ளைகளோட கிடைச்சா போதும் எனக்கு. அவ்வளவு கூட நான் ஆசைப்பட இல்லை, அவ்வளவு கூட எதிர்பார்க்கவும் இல்லை. பிள்ளைகள் 10 பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஒரு 2 3 பிள்ளைகளுக்கு இயலாதென்றாலும் சமாளிக்கலாம். ஆனா பிள்ளைகள் வரவில்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு அப்லோட் பண்ணி அந்த மாதிரி செய்யக்குள்ள பிள்ளைகளுக்கு பயன் இல்லைன்னு சொன்னா சில பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. வீடியோ பாக்குறோம் மிஸ், வீடியோ பார்த்து எழுதுறோம். நாங்க கிளாஸ்ல அட்டென்ட் பண்றது இல்ல, ஆனா வீடியோ பார்த்து எழுதுறோம். நான் அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதனாலதான் வேற ஒரு புது குரூப் ஒன்று எடுத்தேன். 2 3 பேரண்ட்ஸ் சொல்லிச்சு நம்ம எனக்கு, நாங்க கிளாஸ்ல அட்டென்ட் பண்றது இல்ல மிஸ், ஆனா அவங்களோட வீடியோ பார்த்துறது. நம்ம இது என்னது, இது பிள்ளைகளுக்கு என்னத்தை பழக்குறாங்க பேரண்ட்ஸ், வீடியோ மட்டும் பார்த்துடுறீங்கன்னு சொன்னா தட்ஸ் நாட் ரைட் வே டு லேர்ன். பிள்ளைகளுக்கும் ஒரு தப்பான ஒரு வழிய பிள்ளைகளுக்கும் பரப்புறாங்க. சோ அதனாலதான் நான் புது குரூப் ஒண்ணு இங்க எடுத்தேன். நான் தேவையான ஆக்களை மட்டும் எடுத்தது.
அதுலயும் வடிகட்டி 18 பேர் இருந்தாங்க. அதுலயும் அவ்வளவு பேரையும் காணல. இப்ப 8 பேர் தான் இருக்கிறோம். இதுல 10 பேரை காணல. என்ன செய்யலாம்னு தெரியல எனக்கு. பிள்ளைகள் குறைஞ்சு கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. இப்போ போன வருஷம் 8ஆம் ஆண்டு பிள்ளைகள் 7ஆம் ஆண்டு படிக்கலன்னுட்டு 15 பிள்ளைகள் வெளியே போனாங்க. அவ்வளவு போதும். 15 பிள்ளைகள் போனாங்க. அது காணும். அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கே. குறைஞ்சிட்டே போறாங்க. 5 பேர் 6 பேர் வெளியே போறாங்கன்னு கஷ்டமா இருக்கு. இந்த அம்னா எல்லாம் 4 மாசம் கண்டினியூஸ் வரேன். தொடர்ந்து இப்ப வந்து கொண்டு இருக்கிறா. ஏதோ ஒரு ரீசன் இருந்தா அதை சொல்லி பிள்ளைகள் ஜாயின் பண்றது நல்ல. பேரண்ட்ஸும் அந்த அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் கொடுக்குறாங்கன்றது தெரியுது இல்ல. ஆனா பேரண்ட்ஸ் கால் பண்ணினாலும் சார் ஆன்சர் இல்லையே. பேரண்ட்ஸ் பேசுறதுக்கு அவர் ஆன்சரும் பண்றாரு. பாப்போம் இல்லையா. என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு பாப்போம். ரைட், ஓகே. நான் மிஷேல் அப்பா கேட்கிறேன். எஸ் மிசேல் டப்பா. நான் இவ்வளவு நேரம் இப்ப கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். நான் திரும்பியும் வந்து அதையே தான் சொல்றதான்றதுதான் இருக்கிறது. உண்மையா சார் ஃபோக்கஸ் எங்க இருக்கோ தெரியாது. ஸ்காலர்ஷிப் ஆக்களோட தான் அவர் டார்கெட்டை அச்சீவ் பண்றாருன்றதான் நான் பார்த்த அளவுக்கு. என்ன ட்ராப் அவுட்ஸ் அனலைஸ் பண்ணாம அஹ், அவர் அவர் ரெண்டு விஷயத்தை யோசிக்கிறாருல. பிள்ளைகளை எங்க நடுவுல விட்டுட்டு மூவ் பண்றன்ற மாதிரி தான் நான் பார்த்துக்கொண்டு. நானும் இப்ப யோசிச்சு எனக்கும் கொண்டிருக்கேன் நெக்ஸ்ட் அதுதான் இயர். கஷ்டமா இருக்கு. எனக்கும் இப்ப ஸ்டார்ட் இல்ல இல்ல பண்ணின. கஷ்டமா இருக்கிறன்றதை விட அது ஒரு ஈவன் இந்த முறை ஃபர்ஸ்ட் இயருக்குரிய ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய சிலபஸை அச்சீவ் பண்ணினாங்களா மெட்டான்னு பார்த்தா அது ஒரு கொஸ்டின். அப்ப நாங்க மேக்கர் மிஷினை வச்சுட்டு இது செய்யணும் செய்யணும் புஷ்அப் பண்றது. என்ன சொல்றது டீச்சர், அதான் இது ஒரே விஷயத்த நான் திரும்பி திரும்பி சொல்றேன்னான்றதால தான் நான் சைலண்டா இருந்தேன். இல்ல இது காய்க்கிறது அதுதான் இல்ல மெயினான ப்ராப்ளம். நத்திங் அதை பற்றி தான் ஹேப்பன்ன்ற மாதிரி. இருக்கு. சார் பேசாம இருக்கிறார். அதான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் சார் அட்டென்ட் பண்ணுறாரு இல்ல. அப்ப எப்படி பிள்ளைகளை நான் எந்த கைக்கு கொண்டு வரதுன்னு தெரியல. இப்ப பேரண்ட்ஸோட அன்றைக்கு ஒரு ஒரு இருந்தா மெசேஜ் ஒன்று ஓடுறாங்க. 20 மினிட்ஸ் விசிட்டர் வந்திருக்கார், 20 மினிட்ஸால கிளாஸ் எடுப்போம்னு. நாங்களும் 20 மினிட்ஸ் ஜூமை போட்டு பார்த்துட்டு இருக்கோம். பட் நத்திங் ஹேப்பன். அப்ப 20 நிமிஷம் அதுல மினக்கட்டு, அதுக்கு பிறகு அந்த டைமுக்கு பிறகு அவைய படிப்பிக்கிறதுக்கு எடுத்து அப்ப எவ்வளவு டைம் ஒரு விஷயம்ன்றது தெரியாட்டிச்சு எனக்கு. அதான் பெரிய வேல்யூபிள் இதை அது செய்யறது. சார் ஸ்கூல்ல என்ன தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு போல. ஆளுங்க ஸ்கூல்ல கொஞ்சம் இன்வால்வ் கொஞ்சம் ட்ரெஷரோ சம்திங். அப்ப எனக்கு அடிக்கடி சொல்லுவார், மிஸ் ஸ்கூல் வேலையினாலே நான் எடுத்தேன். நான் ஒரு 5-6 தடவை எடுத்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாதான் சார் எனக்கே ஆன்சர் பண்ணுவேன். அப்ப சொல்லுவார், மிஸ் நான் இப்படி வேலையா இருந்தேன் அதனாலதான் எடுக்கலைன்னுவேன். அப்ப எனக்கு ஓகே. ஆனா பேரண்ட்ஸ்ன்ற ரீதியில அவங்களுக்கு சில கட்டாயம் நேரம் நாங்க கிளாஸ் டைமுக்கு நாங்க மெசேஜ் போடுறோம் இன்றைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படியே இருக்கு. எனக்கு தெரியல என்ன செய்யறேன்னு பார்ப்போம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் இந்த 8 பிள்ளைகள் அப்படி இருக்கிறதுனாலதான் நானும் ஆனா இப்ப ஜியோகிரபி டீச்சரும் நல்லா படிப்பிக்கிறார். ரெண்டு பேர் தான் வர்றாங்க. பட் உங்களை மாதிரி தான் டீச்சர். ஸ்டார்ட் டு ஸ்டில் எண்டிங் ஃபுல்லா லெசன்ஸ் தான் போகும். ரெண்டு பேரையும் மாறி நான்டா அந்த டீச்சரை நான் புதுசா தான் வந்திருக்காரு. நான் அதுல நான் வெரி ஹாப்பி. தமிழும் அதே மாதிரி தான் செய்யறாங்க. தமிழ் ஒரு சார் தானே படிப்பிக்கிறார். ஓ டான்ஸ் அண்டு டிவி சாரா? டிரான்ஸ்ஜெண்டரோ தெரியாது எனக்கு அப்படி. தமிழுக்கு நித்தி சார் ஒரு ஆளா படிப்பிக்கிறார். இல்ல 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 அவ மாறி இப்ப வேற ஒரு ஆள் வந்து. ரைட் ரைட் ரைட். இவங்க என்னன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ். இப்ப நான் ஸ்கூல் போறது இல்ல தானே. அப்ப எனக்கு இது போக்கஸ். நான் இது என்னுடைய கிளாஸ் யோசிச்சு சரி. இப்ப அவங்களுக்கு எடிஷனலா தான் அவங்க இது செய்யறாங்க. அவங்க எப்படி எதுக்கு எஃபர்ட் போடுவாங்கன்னு தெரியல. இப்ப நான் இதுதான் எனக்கு கிளாஸ். நான் எடுக்கிற கிளாஸ் இதுதான். அப்போ நான் இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி பேரண்ட்ஸ் எனக்கு அரியன்டா மிஸ் எங்கன பிள்ளைக்கு தனியண்டாலும் படிப்பீங்க. இப்ப எனக்கு டைம் போட முடியலையே. இந்த டைம் தான் பிள்ளைகளுக்கும் படிக்கக்கூடிய டைம். சோ இந்த டைமை விட்டு
9 மணிக்கு பிறகு எடுக்கிறேன்னு சொன்னா பெரியாக்களுக்கு தான் எடுக்கலாம். அப்ப இன்னொரு இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று செய்யறேன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 9 to 10. ஸோ அது ஆ மட்டும்தான் எனக்கு எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து கிராமர் கிளாஸ் மாதிரி போட்டிருக்கேன். அப்ப அதுல வந்து எல்லா 8 and 9 ரெண்டு கிரேடும் சேர்ந்து படிக்கணும். அப்ப மற்ற பாடங்களுக்கும் எனக்கு விருப்பம். ஜியாகிரபி எல்லாம் நான் செய்யறேன். நான் A லெவல் பிள்ளைகளுக்கு கூட நான் செய்யறேன். அப்போ ஆ இப்ப நான் அது பகல் வேலைன்னா நிப்பாட்டிட்டேன். எனக்கு அது ஒரு ஆள் தனியா படிச்சிருந்தா நான் ஜியாகிரபியும் எனக்கு செய்ய விருப்பம். ஸோ இந்த டைம் பிரச்சனையினால எனக்கு செய்ய முடியல. மட்டும் இப்ப நான் புதுசா தொடங்கிட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாரும் என்னட்ட வந்துட்டா ஷுவர் இங்க போக மாட்டாங்க. இவங்கட இன்ஸ்டிடியூட்டால வைக்கிறதுக்கு போக மாட்டாங்க. அப்ப பிறகு நான் ஆ. பிள்ளைகளை பிடிச்ச மாதிரியும் போயிடும். அப்ப எனக்கு எல்லாமே யோசனை என்ன செய்யறது. உங்களுக்கு இப்ப கிரேட் 7 8 கம்பேர் பண்ணுனா என்ன அதோட டிஃபிகல்ட்டி என்ன வந்து சேரும்? அங்க இங்கிலீஷுக்கு பெருசா ஒன்றும் கிளாஸ் ஆகாது. இங்கிலீஷுக்கு வந்து ஃபுல் கிராமர். நான் அதைத்தான் பார்த்தேன். இப்ப உங்களுக்கு நீங்க கதை செய்யும்படி அந்த அந்த இஃபர்ட்டுக்குரிய பேமெண்ட்டும் இது வர்றேன்னா வை நோட் டு திங்க் அந்த வேல ஏன் திங்க் பண்ணலாம் அப்படி என்ன அந்த அப்படி செய்யலாம். எனக்கு நான் தனி பர்சனலா எடுக்கிற கிளாஸ்ல வந்து நான் கிரேட் 8 and 9 செய்தேன். சோ அவங்களுக்கு அதான் கேட்கிறேன். அப்படி போக்குறேன்னா சில நேரம் உங்களுக்கும் அது எஃபோர்டபுளா இருக்கும். அந்த அந்த நீங்க உங்களோட மினக்கறதுக்குரிய ரிட்டர்ன் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ்ல கொஞ்சம் பேர் இருக்கிறதால எனக்கும் அது என்ன பெரிய டிஃபரெண்ட் ஒன்று ஃபீல் பண்றதுக்கு அவ்வளோத்துக்கிட்ட இருக்காது. ஆமா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இதுதானே இல்ல இருக்கிறது. எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த அது என்ன சொன்னா இப்போ நான் இப்ப கவலைப்பட்டு இருந்தேன்னா போன வருஷம் கிரேட் 7 பிள்ளைகள் டிசம்பர் எனக்கு பாஸ் அவுட் பண்ணும்போது 15 பிள்ளை இருந்துச்சுன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கு 35 பேர். 35ல இருந்து ஒரு 15 வழியில போறதுன்றது ஒரு சந்தோஷம். இது இப்ப என்ன பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணினது 45 பேர் எனக்கு 80 ஸ்டார்ட். ஸ்டார்ட்ல அதை விட கூட தானே இருந்தாங்க. 60 அதை விட கூட பிள்ளை. இருந்தாங்க. கிரேட் 6ல 65 பேர். இவங்க கிரேட் 6 ஸ்டார்ட் பண்ணும்போது 65 பேர் எனக்கு. அப்ப இப்ப பார்த்தா எனக்கு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் கிளாஸ்ல இருக்கிறாங்கன்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன நடக்குது இப்போ? எந்த இது பிள்ளையா? நான் என்னுடைய சைடுல எது பிள்ளை இருக்காண்டா எந்த அவங்க சைடுல அந்த எந்த ட்ராப் பிள்ளைங்க? அவுட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஏன்னா ட்ராப் அவுட்ஸுக்கு என்ன ரீசன்ன்றத பெரிய அந்த அந்த இதுல இருக்கிறார்கள் செய்யலன்றத நானும் பாக்குறது. ஆமா அதுக்கான ஆமா அது விளங்குது. ரீசன் அதான் எனக்கு விளங்குது. பிள்ளைகள் பாவமே. இப்ப நான் யோசிக்கிறது என்னன்னா சாரும் சில காரியங்கள் என்னோட பேசியிருக்கிறார். பேமெண்ட் சில பிள்ளைகள் வந்து கஷ்டமா இருக்கிறாங்க. மீன்ஸ் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குறையிறாங்க? ஒரு 20 பேர் இருந்தா சந்தோஷமே. எனக்கு இப்ப பேமெண்ட் தேவையில்லை. பிள்ளைகள பாக்கலே சந்தோஷமே. அப்படி இல்லாம இருக்கு. அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன நடக்குது? இப்ப 5 பிள்ளைகளை வச்சிருக்கிறதுல பெரிய யோசனை இல்லையே. இப்ப 25 பிள்ளைகள் இருக்கைக்குள்ள எனக்கு பேமெண்ட் தேவைப்படாது. எனக்கு பிள்ளைகளை பார்க்க வேணும் சந்தோஷமே. நான் எஃபோர்ட் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு போய் சேருது. 4 பிள்ளைகளுக்கு சேருதுன்னா 25 பிள்ளைகளுக்கு சேருதுன்னைக்குள்ள ஒரு சந்தோஷம். அது சாருக்கு என்ன என்ன எப்படி அவருக்கு அத என்ன சொல்றது அரேஞ்ச் பண்ணுற அதை ஆர்கனைஸ் பண்ணுறாருன்றது எனக்கு அவருக்கு எவ்வளவு சொல்லிட்டேன் சார். ஆனா அந்த ஸ்கூல் லெவலோடய இருக்கிறார். அவர் சார் தான் நீங்களே மேத்ஸ் எடுக்கிற டீச்சர். அவர் அந்த ஸ்டடி அந்த மெத்தடும் சரியான நல்ல வடிவா செய்வார். பட் அந்த என்ன சொல்ற டைம் ஃப்ரேமோட சிலபஸ் செய்யறதுலயும் தான் அவருக்கான சேலஞ்சஸ் இருக்கு. மற்றபடி நல்லா விளங்கப்படுத்துறாரு. எனக்கு அதான் இவே அதுல இருக்கு. நல்லா சார் சயின்ஸ் சாரி மேத்ஸ் சார் நல்லா செய்வார். சயின்ஸ் டீச்சரும் அவையும் நல்லா செய்யறவ. பட் கிழமைக்கு ஒருக்கா தான் 2 கிளாஸ் 2 ஓட்டது ஒண்டா மாத்தி இருக்கு. அதால இந்த முறை ஒரு 2 வார்டம் ஏதோ அச்சீவ் இது செய்ய புஷ்அப் பண்ணி தான் அதையும் செய்ய வேண்டி வருது. டீம் அண்டேக்குல டீம் சரியா வேலை செய்யலைன்னு சொன்னா ஒரு ஆள் மிஸ் பண்ணினா அந்த டீமுக்கு ஒரு பாதிப்பு வரும். அதே இப்போ எனக்கு இப்ப பாதிக்கப்பட்டது மற்ற டீச்சர்ஸ் ஒரு கோஆபரேட் பண்ணாததுனாலதான் இப்ப எனக்கு பாதிப்பாயிட்டுது. பிள்ளைகளை காணல. எனக்கு பிள்ளைகளை காணல.
பேரண்ட்ஸ் சைட்லயும் டீச்சர் ஒரே இடத்துல அவ்வளவு ஃபெசிலிட்டியும் கிடைக்கிறேன்னா அங்கதான் விரும்புவாங்க எப்படியுமே. ஓ ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாறி மாறி இப்படி என்ன டைம் கிளாஷுகளை இது செய்ய மாட்டாங்க தானே. எனக்கு நிறைய அவங்களும் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க, மிஸ் உங்களோட பாடத்துக்கு மட்டும்தான் நாங்க ஜாயின் பண்ணினாங்க, ஆனா உங்களோட பாடம் மட்டும்தான் நடக்கு, மற்ற பாடங்கள் நடக்குது இல்ல மிஸ். இப்ப இனி நாங்க உங்களோட இங்கிலீஷ் நிலையம் இருந்து நாங்க நிக்கிறோம் மிஸ். நாங்க பிசிக்கல் கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்புறோம். என்னது கொஞ்சம் சப்போர்ட்டான பிள்ளைகள் கேள்விக்கு டக்குன்னு கொஞ்சம் பதில் சொல்ற மாதிரி இருக்கிற பிள்ளைகள், இல்லாட்டிக்கு வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகள் திருப்பி என்ன விட்டு போகுதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பிள்ளைகள் போகுது இல்லையது. அதுக்கு ரீசன் வேற ஒன்றும் இல்ல மிஸ், மெட்ட பாடம் நடக்குது இல்ல மிஸ், உங்களோட மட்டும்தான் நடக்குது, அப்ப எங்களை பேமெண்ட் கட்டுறது கஷ்டமா இருக்கண்டா, டைமுகள் எங்களுக்கு கிளாஷ் ஆகுது அப்படின்ட்டு அவங்க பிசிக்கல் கிளாஸ் போறது நல்லா. அப்ப எந்த கிளாஸுக்கு மட்டும் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரம்பிச்ச ஒரு நோக்கம் மாறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. ரைட், பாப்போம். என்னால முடிஞ்சதையும் நானும் செய்ய பாக்குறேன். ஓகே விஷயம்டாப்பா, தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்ஸ் டீச்சர். ஓகே ரைட் பிள்ளைகள், இன்னைக்கு இதோடய முடிஞ்சது. நான் சார் வருவாருன்னு யோசிச்சேன் சார், அது இதுக்கும் இல்ல. பாப்போம் பிள்ளைகள் எப்படி கூட எடுக்கிறதுன்னு தெரியல மிஸ், அதுதான் யோசிக்கிறேன். நாட் என்ன சொல்றது, not because of payment I am not expecting a more people. எனக்கு பிள்ளைகள் ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கிறத பார்க்க ஒரு சந்தோஷம் பிள்ளைகள். உங்களுக்கே தெரியுமா, 15 பிள்ளைகள் நாங்க இருக்கல, இப்படி நிறைய பேர்கிட்ட ஆப்ஷன்ஸ் வரும், நாங்க பேசுவோம், எல்லாரும் சேர்ந்து பேசிக்கல ஒரு அந்த டைம் முடியறது நமக்கு தெரியாது. ஆனா இப்ப பார்த்தா மிஷேலும் அக்ஷயனும் யருணியும் அம்னாவும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அங்க இங்க இருப்பினா, அவ்வளோ பேரோடையும் மிஸ் கிளாஸ் கொண்டு போறதுன்றது கஷ்டமா இருக்கு மிஸ்ஸுக்கு. 15 பிள்ளைகளை பார்த்து 5 பிள்ளைகளை பார்க்க. ரைட், பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் பார்ப்போம். நான் குரூப்ல பாக்குறேன், போடுறேன், பேரண்ட்ஸுக்கும் போடுறேன். பேரண்ட்ஸும் என்னதான் செய்யறது சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றாரு இல்ல, பாப்போம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மிஸ் எப்படின்னு யோசிப்பேன் நான், இவங்களோட கண்டினியூ பண்றதா இல்லையான்னு சொல்லி. ஓகே பிள்ளை, அது வரைக்கும் நாங்க போவோம், அதை பத்தி யோசிக்காதீங்க சரியா. இந்த வருஷம் வரைக்கும் நாங்க போவோம்.